Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alayhi wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يا علي أنت مني وأنا منك يحب الله ورسوله ويحبه الله ورسوله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எபெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நாமெல்லாம் இந்த ரமலானுடைய பகலில் அல்லாஹ்வுடைய மேலும் அந்த தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை நாம் நமக்கு மத்தியிலே சிறிது நினைவூட்டிக் கொள்வதற்காக தினமும் ஒன்று கூடுகிறோமே. இது அல்லாஹ் நம்மை புரிந்து கொண்டான், நம் மீது ரஹ்மத் செய்துள்ளான், நம் மீது எவ்வளவோ கருணை செய்துள்ளான், நமக்கு வாய்ப்பை தந்துள்ளான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் தினமும் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக சம்பந்தபுரம் என்ற தலைப்பில் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். ஒவ்வொன்றாக பார்த்தோம், ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் சம்பந்தபுரம் எப்படி இருக்கணும் என்ற விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் சிறிது நினைவூட்டிக் கொள்வோம். சம்பந்தபுரத்தை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. அல்லாஹ் தான் தண்ணீரிலிருந்து மனிதனை படைத்தான். மனிதனை தண்ணீரிலிருந்து அல்லாஹ் படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன் வஸஹரா. மேலும் அந்த மனிதனை பிறந்த வீட்டு சொந்தமாகவும் அதே மாதிரி சம்பந்தப்புற சொந்தமாகவும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார். சொந்தங்கள் என்றால் இரண்டு வகைப்படும். ஒன்று நம்மளுடைய அதாவது ரஹமுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறந்த சொந்தம், இன்னொன்று நம்மளுடைய புகுந்த சொந்தம். அதாவது பிறந்த சொந்தம் ஒன்று இருக்கிறது, நம்மளுடைய புகுந்த சொந்தம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குமே சொந்தங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று நமது வீட்டு சொந்தம், இன்னொன்று சம்பந்தப்புறத்து சொந்தம். சம்பந்தப்புறத்தை பற்றி அல்லாஹ் இவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறார். ரெண்டு பேருமே நான் தான் படைத்தேன். உங்களுக்கு எங்கேயோ பிறந்த ஒரு மகளை, ஒரு மருமகளை உங்களுக்கு நான் மருமகளாக்கி உங்களுடைய மகனுக்கு மனைவியாக்கி உங்களை நான் செஞ்சிருக்கிற சிறப்பித்து தருகிறேன் என்பதை அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி உங்கள் மகளுக்கு, பெண் மகளுக்கு எங்கேயோ பிறந்த ஆணை கணவனாக்கி என்ன செய்கிறேன், உங்களுடைய சொந்தத்தை நான் அதிகப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு தாய்மார்களே, யோசிச்சு பாருங்களேன், யாருன்னே தெரியாது. நிச்சயமாக அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லாஹ் நிச்சயமாக கணவன் மனைவியாக மகனுக்கு பெண்ணையும் மகளுக்கு கணவனையும் அதாவது ஆணையும் ஜோடி சேர்த்து ரெண்டு குடும்பத்தையுமே சம்பந்தப்புறங்களாக அல்லாஹ் ஒன்று சேர்க்குகிறார். சம்பந்தப்புறங்களாக ஒன்று சேர்க்குகிறார். நாம் பிறந்த சொந்தம், நம்மளுடைய அத்தா, நம்மளுடைய அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, இப்படிப்பட்ட சொந்தம் இருக்கிறதே இயற்கையாகவே இவர்களை மனசு விரும்பும். நம்மளுடைய சொந்தத்தை மனசு விரும்பும். நம்முடைய இயற்கையான சொந்தத்தை மனசு நேசிக்கும், விரும்பும். ஆனால் புதுசாக வந்த சொந்தம், புதிதாக வந்த சொந்தம், இந்த சொந்தத்தை இந்த மனசு விரும்பணும் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கடினம்தான். ஆனாலும் அல்லாஹ் சொல்வான், ரெண்டு சொந்தத்தையும் நீங்களா தேடிக்கிறல, ரெண்டு சொந்தத்தை உருவாக்குனது நான் என்பதாக சொல்கிறான். எனவே சம்பந்தப்புறங்கள் ஒருவரை மதித்து வாழ வேண்டும். மாப்பிள்ளையை பெற்றவர்களும் சரி, பெண்ணை பெற்றவர்களும் சரி, நிச்சயமாக தங்களுடைய ஈகோவினால், தங்களுடைய வரட்டு கௌரவத்தினால்
தங்களுடைய நானாக இருக்கணும் என்ற ஒரு வரட்டு கௌரவத்தினால் நிச்சயமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது. அழகான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக வாழும்படி அல்லாஹ் சொல்லுகிறான், நசபமாக செய்கிறான். உங்களுக்கு நான் உங்கள் சொந்தத்தையும் கொடுத்தது நான் தான், உங்களுடைய சம்பந்தப்புற சொந்தத்தையும் உருவாக்குனது நான் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் உருவாக்குன அந்த சம்பந்தப்புற சொந்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் முறித்து விடக்கூடாது. எத்தனையோ வீடுகளில் பார்க்குறோம், எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம், கண்டிப்பாக சம்பந்தப்புறங்களுடைய பிளவு, சம்பந்தப்புறங்களுடைய சண்டை, சம்பந்தப்புறங்களுடைய பிரச்சனை இதுவெல்லாம் மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். யார் சம்பந்தப்புறங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோமோ கண்டிப்பாக நாம் அல்லாஹ்வுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை இழந்து விடுகிறோம். சண்டைக்கு எந்த ரூபத்திலும் நாம் வழிவகுக்கக்கூடாது. எதையும் சண்டைக்கு காரணமாக ஆக்கிடக்கூடாது. கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நம்மளுடைய பிள்ளைகளின் மூலமாக, ஆண் பிள்ளைகளின் மூலமாக, பெண் பிள்ளைகளின் மூலமாக ஏதாவது சம்பந்தப்புறமாக ஆனதுக்கு பின்னாடி ஏதாவது பேச்சுவார்த்தையில் அல்லது கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பரிமாற்றங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், பிரச்சனை இருக்குமானால் கண்டிப்பாக அதாவது ஃபாஸில்ஹு பைன அஹவைக்கும், ரெண்டு பேரையுமே அல்லாஹ் தான் ஒன்று சேர்த்தான் என்ற விதத்தில் ரெண்டு பேரும் ஒருவரை சீர்திருத்தி ஒருவரை சரி செய்து இணக்கமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறானே தவிர சண்டை போட்டு பிரிந்திடக்கூடாது, சண்டை போட்டு மனம் முறிஞ்சு விடக்கூடாது, சண்டை போட்டு ஒருவர் விரோதிகளாக மாறிவிடக்கூடாது என்பதை நாம் எல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுவாங்க, யா அலி அந்த மின்னி வான மின்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாருமா? மருமக பிள்ளை. மருமகனை பார்த்து சொல்லுவாங்க, மருமகனே அலியே, நிச்சயமாக அந்த மின்னி, நீ என்னை சார்ந்தவன், வான மின்க, நான் உன்னை சார்ந்தவன். அல்லாஹ் எனக்கு உங்களை மருமகனாக கொடுத்து, உங்களை மருமகனாக தந்து, உன் குடும்பத்தை என் குடும்பமாக, ஏற்கனவே குடும்ப ரீதியான சொந்தம், இப்போ மருமகனாக ஆனதுக்கு பின்னாடி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மின்னி வான மின்க, நீங்கள் என்னை சேர்ந்தவர், நான் உங்களை சேர்ந்தவர். நமக்கு இடையில் ஏன் பிரச்சனை? நிச்சயமாக யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் நேசிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறீங்க. அதே போன்று யுஹிப்புல்லாஹு வ ரசூலு, அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான், மேலும் அந்த தூதரும் உங்களை நேசிக்கிறான். அன்பு தாய்மார்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். சம்பந்தப்புறமாக ஆனதுக்கு பின்னாடி ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அதாவது சகோதரர் முறை வேணும் ஒரு வகையில். இப்போ மகளை கட்டி கொடுத்ததற்கு பின்னாடி மருமகனாக ஆனதற்கு பிறகு அங்கே பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது, துயரங்கள் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான பிரிவுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அலி அந்த மின்னி வான மின்க, நான் அதாவது நீங்கள் என்னை சார்ந்தவர், நான் உங்களை சார்ந்தவர் என்பதை பெருமானார் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்புறம் இப்படித்தானே இருக்க வேண்டும். சம்பந்தப்புறங்களை அல்லாஹ் ஒன்று சேர்ந்து வைக்குகிறான். நம்ம மகனுக்கு மருமகளாக ஒரு பெண்ணை எடுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த பெண்ணுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அந்த பெண்ணுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. எங்கோ பிறந்த பிள்ளை, யாருடைய வீட்டிலேயோ பிறந்த பிள்ளை, செல்லமாக வளர்ந்த பிள்ளை, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளாகி வருகிறாள். நம்ம வீட்டுக்கு மருமகளாகி வருகிறாள் என்று சொன்னால் நாம விரும்பலை, நாம் அதை உருவாக்கலை. அல்லாஹ் சொல்வான், நான் உருவாக்கி அனுப்புகிறேன், உன் வீட்டுக்கு உன் மருமகளை நான் அனுப்புகிறேன், உன் வீட்டுக்கு உன் மருமகனை நான் அனுப்புகிறேன், மருமகனையும் நான் அனுப்புகிறேன், நான் ஏற்படுத்திய சொந்தம், இதை பாதுகாத்துக்கோ என்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லுகிறான். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அப்போ சம்பந்தப்புறம் என்பது அது உன்னதமானது. கணவன் மனைவி பாசமாக இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சம்பந்தப்புறங்கள் சண்டையிட்டு கொள்ளாமல் இருப்பது என்பது அது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவமான, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு காரணமாக அமையும் என்பதில் நாம் எல்லாம் நிச்சயமாக புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்பு தாய்மார், சம்பந்தப்புறம் சண்டையிட்டு கொண்டால் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள், மாப்பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள், சம்பந்தப்புறங்கள் தங்களுடைய ஈகோவினால் என் சொல்ல அவங்க கேட்கல, அவங்க சொல்ல நாங்கள் கேட்கல, இப்படி ஒருத்தர் சொல்ல கேட்கல என்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் சண்டையிட்டு பிரிந்து கொண்டால் அல்லாஹ் ஏற்படுத்திய சொந்தத்தை நாம் முறிக்கிறோம், அதை நாம் கேவலப்படுத்துகிறோம்.
அப்போ அல்லாஹுக்கு கோபம் வருமா வராதா? அன்பு தாய்மார்களே, சம்பந்தப்புறங்களுடைய சண்டை அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹுடைய கோபத்திற்கு அது காரணமாக ஆகிவிடும். எனவே தான் நமக்கு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல கணவனை கொடு என்று பெண் கேட்பதற்கு முன்னால், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான மனைவியை கொடு என்று ஒரு ஆண் கேட்பதற்கு முன்னால் அந்த ஆணும் பெண்ணும் அல்லாஹ்ட்ட கேட்கணுமா, அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய மாமனார் மாமியாவை, எனக்கு வரக்கூடிய சம்பந்தப்புற சொந்தத்தை, எனக்கு வரக்கூடிய என் மனைவியின் மூலமாக வரக்கூடிய சொந்தத்தை எனக்கு நனவானதாக ஆக்கிவை, மறுமைக்குரிய வெற்றியான சொந்தமாக ஆக்கிவை என்று ஒரு ஆண் கேட்க வேண்டும். ஒரு பெண் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய கணவரையும் எனக்கு வரக்கூடிய கணவருடைய குடும்பத்தினரையும் நல்லதாக ஆக்கி அதன் மூலமாக நான் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஒரு பெண் கேட்க வேண்டும். பெண்ணும் ஆணும் எனக்கு நல்ல கணவனை கொடு, எனக்கு நல்ல மனைவியை கொடு என்று கேட்பதற்கு முன்னால் எதை கேட்க சொல்கிறாங்கம்மா? நல்ல அதாவது குடும்பத்தை கொடு, நல்ல குடும்பத்தை கொடு, சம்பந்தப்புறங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம் அன்பு தாய்மார்களே, சம்பந்தப்புறங்கள் நல்லவர்களாக நாம் உருவாகி கொள்ள வேண்டும். சண்டைகள் வரும் நேரத்தில், சச்சரவுகள் வரும் நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன். சம்பந்தப்புறங்களுடைய சண்டை என்பது ஒன்றுக்கும் ஆகாத சண்டை. ஏன் ஒன்றுக்கும், அதாவது எதையும் சின்ன விஷயம் பேசி தீர்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு கூட நாம் சண்டை போட்டு என்ன செஞ்சிடறோம், நம்மளை நாம் கேவலப்படுத்திக் கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, இப்படி சம்பந்தப்புற சண்டை என்பது அல்லாஹ்வின் கோபத்திற்கு காரணமாக மாறிவிடுகிறது. எங்கே சம்பந்தப்புற சண்டை ஏற்படுமோ அங்கே குடும்பத்தின் விரிசல் ஏற்படும். அங்கே குடும்பத்துடைய விரிசல் ஏற்பட்டு சொன்னால் அங்கே மகனும் மருமகளும் அல்லது மகளும் மருமகனும் இப்படி ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்வது, ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வது எங்கே, எப்படி சாத்தியமாகும்? அன்பு தாய்மார்களே, எனவே நாம் நம்மளுடைய சம்பந்தப்புறங்களை நாம் நடத்தையாலோ சொல்லாலோ எண்ணத்தாலோ எந்த விதமான வெறுப்பையும் வெளிப்படுத்தாமல் ரொம்ப இணக்கமாக, எனக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய சொந்தம், இது எனக்கு அல்லாஹ் தந்த சொந்தம், இந்த அல்லாஹ் தந்த சொந்தத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற உணர்வோடு நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாழும்போது வாழும் காலமெல்லாம் சிறப்பான வாழ்க்கையை நாம் அடையலாம் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக சம்பந்தப்புறங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? நிச்சயமாக ஒரு 6 விஷயங்களை நமது ஷரியத் எழுதி காட்டுகிறது. சம்பந்தப்புறங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், அதாவது பெண்ணை பெற்றெடுத்த குடும்பமும் மாப்பிள்ளையை பெற்றெடுத்த குடும்பமும் இப்படி 2 குடும்பமும் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை நமது ஷரியத் எழுதி காட்டும். ஒன்றாவது இஹ்திராம் இஹ்திவாம், அதாவது அரபியில் சொல்லுவாங்க இஹ்திராம் இஹ்திவாம். ரெண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இஹ்திராம் பேச்சால் கண்ணியத்தை புழங்க வேண்டும், கண்ணியமான பேச்சு, கண்ணியமான பார்வை, கண்ணியமான எண்ணம், இதையெல்லாம் உபயோகிப்பதோடு கண்ணியமான நடத்தை, இதையெல்லாம் நாம் உருவாக்கி கொள்வதோடு இஹ்திவாம் ஒருவரை அரவணைத்து வாழ்வது, ஒருவரை அனுசரித்து வாழ்வது, அனுசரித்து போவது. அன்பு தாய்மார்களே, குணங்கள் மாறுபட்டு இருக்கலாம். சாஃப்டான குணமடைத்தவர்கள் இருக்கலாம், கடினமான குணமடைத்தவர்கள் இருக்கலாம். கடின குணமும் சாஃப்டான குணமும் ஒன்று சேர வேண்டும். நிச்சயமாக சம்பந்தப்புறங்களில் ஒரு சம்பந்தப்புறம் சாஃப்டான குணம், ஒரு சம்பந்தப்புறம் கஷ்டமான கடினமான குணம், 2 குணமும் ஒன்று சேர வேண்டும். இதுதான் எஹ்திவாம் என்று சொன்னால் மாறுபட்ட குணங்கள் ஒன்று சேர்வது. ஒன்று போல் உள்ள குணம் ஒன்று சேருவது பெருசல்ல. சாஃப்டான குணம் 2 சம்பந்தப்புறத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், 2 பேருக்கும் சாஃப்டான குணம், 2 பேருக்கும் திருப்தியான குணம், 2 பேருமே ரொம்ப அனுசரணையாக போகக்கூடியவங்க. இப்படிப்பட்ட சம்பந்தம் ஒன்று சேர்ந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், கோடான கோடி நன்றிகள் அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, 2 பேருடைய குணம் மாறுபட்டு இருந்தால், ஒருத்தருடைய ஒரு சம்பந்தப்புறம் சாஃப்டான குணமாக இருக்கிறாங்க, இன்னொரு சம்பந்தப்புறம் கடினமான குணம் இருக்கிறாங்க. சாஃப்டான குணமும் கடினமான குணமும் ஒன்று சேருவது. எதிரியும் புதிரியும் சொல்லுவாங்க, அன்பு கீரியும் பாம்புன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்று சேருவது. அன்பு தாய் நடக்குமா? இது சாத்தியமாகுமா? புலி, அதாவது கடிச்சு கொதறி திங்கக்கூடிய சிங்கம், புலி, இவைகள் எல்லாம் நிச்சயமாக மான் குட்டியை வளர்த்ததாக சரித்திரம் உண்டு. மான் குட்டி மான் அது கிடைச்சிச்சுன்னா அப்படி பிச்சு திண்டு போடும். இப்படிப்பட்ட புலி, சிங்கம், நிச்சயமாக புலியின் குணம் வேற, மானுடைய குணம் வேற. மானுடைய குணம் சகிப்புத்தன்மை, சாதாரண தன்மை, யாரையும் பிச்சு சாப்பிட. ஆனால் சிங்கமும் புலியும் இன்னொரு உயிரை பிச்சு கொதறி சாப்பிடக்கூடியது. நமக்கு மார்க்கம் சொல்கிறது, சம்பந்தப்புறங்களில் சிலருக்கு சிங்கம் போன்ற குணம் இருக்கும், புலி போன்ற குணம் இருக்கும், சிலருக்கு மான் போன்ற குணம் இருக்கும். புலியும் மானும் ஒன்று சேர வேண்டும்.
ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஆதரவை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய சொந்தம் என்பதை நமக்கு ஷரியத் எழுதி காட்டுகிறது. இதுக்கு தான் அரபியில் சொல்லுவாங்க இஹ்திராம் இஹ்திவாம். இஹ்திராம் சொன்னால் எல்லா கண்ணியமும் வழங்கப்பட வேண்டும். எல்லா வார்த்தை கண்ணியமான வார்த்தை, நடத்தை கண்ணியமான நடத்தை, எண்ணம் கண்ணியமான எண்ணம். யாரை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு சம்பந்தம் இன்னொரு சம்பந்தத்தை பற்றி தவற பேசக்கூடாது, தவற நினைக்கக்கூடாது. நிச்சயமாக குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை குறையாக பேசக்கூடாது. என்ன சூழ்நிலை அல்லாஹ் அறிவான். அதை நிரப்பமாக பேசி அதாவது நகர்ந்து போக வேண்டும், நகர்ந்து போக வேண்டும். எஹ்திவாம் மாறுபட்ட குணம், சாஃப்டான குணம், ரெண்டும் ஒன்று சேர்ந்து அருமையான சொந்தமாக வாழ வேண்டும் என்பதை ஷரியத் நமக்கு சொல்லுகிறது. இன்ஷால் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சொந்தங்களை எடுத்துக்கொண்டால் இது மாதிரி இருக்க வாய்ப்புண்டு. நம்ம குணம் சாஃப்டாக இருக்கும், எதிரில் உள்ளவங்களோட குணம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அல்லது நம்ம குணம் கடினமாக இருக்கும், எதிரில் உள்ளவங்களோட குணம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம குணம் கடினமாக இருந்து அவங்க குணம் சாஃப்டாக இருந்தாலோ, அல்லது அவங்க குணம் கடினமாக இருந்து நம்ம குணம் சாஃப்டாக இருந்தாலோ, ரெண்டு குணத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர வைத்ததற்கு காரணம் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர வேண்டும். இதில்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது, உங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய சுகமும் இருக்கிறது. அல்லாஹ் சோதிக்குகிறான். ரெண்டு குணத்தையும் ஒன்று சேர வைத்து அல்லாஹ் சோதிக்குகிறான். அன்பு தாய்மார்களே, நமக்கிடையில் கடந்து பிரச்சனையில் அகப்படுவது யார்? நம்ம வீட்டு பிள்ளைகள், நமது மகன்கள், நமது மகள்கள். யாருக்கு என்ன சொல்வது தெரியாமல் முழிக்கிறாங்க. யாருக்கு சாதகமாக பேசுவது? மனைவிக்கு சாதகமாக பேசுவதா, இல்லது பெற்றோருக்கு சாதகமாக பேசுவதா? பெற்றோருக்கு சாதகமாக பேசினால் மனைவியை பகைக்க வேண்டியது வரும், மனைவிக்கு சாதகமாக பேசினால் பெற்றோரை பகைக்க வேண்டியது வரும். நிச்சயமாக யாருக்கு சாதகமாக பேசுவது? அந்த பையன் நிம்மதி இழந்து வாழ்கிறாங்க. பிரச்சனைகள் நாம பிரச்சனைகள் போட்டுக்கிற போது. அதே மாதிரி பொண்ணு யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவது? கணவன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவதா, தன்னை பெத்தெடுத்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவதா? தன்னை பெத்தெடுத்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால் கணவன் என்னை ஒதுக்கிடுவான், நான் அதாவது கணவன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணால் என் குடும்பம் இல்லாமல் போயிடும். எப்போ யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்? யாரை நான் சரி செய்வேன்? பெண்ணும் குழப்பத்தில் வாழ்கிறாள், ஆணும் குழப்பத்தில் வாழ்கிறாள். இந்த குழப்பமான வாழ்க்கைக்கு காரணம் யார்? சம்பந்தப்புறங்கள் சண்டையிட்டுக் கொள்வது. எனவேதான் ஷரியத் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் குணம் மாறுபட்டு இருந்தாலும், உங்கள் குணம் வேறுபட்டு இருந்தாலும், வேறுபட்ட குணங்கள் ஒன்று சேர்ந்து கண்ணியமாக நடக்க வேண்டும். இதுதான் சம்பந்தப்புறத்தின் மூலமாக அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். இன்ஷால் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அல் முஆமலத்துல் ஹசனா ரெண்டாவது நிச்சயமாக நல்ல கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல்னா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, வரதட்சணைக்கு அஜத்து பேசணும்னு நினச்சிடாதீங்க. வரதட்சணை என்பது அது கூட நல்ல கொடுக்கல் வாங்கணும்னா அன்பளிப்புகள். அதாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். இப்போ ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறது இந்த கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்குதுன்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை இது சரியாக இருக்கணும், இது ஹசனமாக இருக்கணும், இது சையாவாக மாறிடக்கூடாது. ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற முறை நிச்சயமாக ஒரு சம்பந்தப்புறம், ஒரு பெண்ணை படுத்தெடுத்த சம்பந்தப்புறம் வைங்களேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாங்க, மருமக வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி மருமக வீட்டுக்கு வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்லணும்? வலைக்கும் சலாம் சொல்லணும். இப்போ நாம் முரட்டு குணத்தை காமிக்கிறேன். வாங்க வாங்க, எதுக்கு வந்தீங்க? வந்து நுழையும் போது சலாமுக்கு பதில் சொல்லாமல் என்ன செய்யறதுமா, அவங்கள ஏதோ வெறுப்பாக பேசுறது, வந்தவங்க சீக்கிரம் போகட்டும்ங்கிற அடிப்படையில். அன்பு தாய்மார்களே, ஷரியத் நமக்கு சொல்லுகிறது முஆமலத்துல் ஹசனா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒரு சம்பந்தம் சொல்லுதா, வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொல்லி வரவேறுங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தப்படுத்தம்மா, வாங்கம்மா உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா, என்ன வேணும், என்ன விருப்பமாக சாப்பிடுவீங்க, யாருக்கு என்ன வேணும். அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அன்பு தாய்மார்களே, நாமளும் நல்ல முறையில் நடந்துக்கிறணும். ஒருத்தருக்கும் இடையில நல்ல முஆமலா, நல்ல நடைமுறை, ஹசனாவான நடைமுறை நமக்கு அவசியம். இது நிச்சயமாக சம்பந்தப்புறங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் இரண்டாவது. சம்பந்தப்புறங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் இரண்டாவது நல்ல நடைமுறை. கெட்ட நடைமுறையை அகற்றி நல்ல நடைமுறையை பேண வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று திருவள்ளுவர் சொல்வார். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டில் அதாவது காயும் இருக்கு, பழமும் இருக்கு. வாழைக்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, சகர் சாப்பிட்றோம். வாழைப்பழத்தை சாப்பிடுவோமா, வாழைக்காயை சாப்பிடுவோமாம்மா? பழத்தை தான் சாப்பிடுவோம். பழம் தான் விருப்பமாக இருக்கும்.
கொஞ்சம் பழத்தில் காய் இருந்தாலும் என்ன இது பழம், வாழைப்பழம் வாங்கியிருக்கீங்க, பார்த்து வாங்க தெரியாதா, நல்ல பழமாக வாங்க தெரியாதா, கோபம் வருதா இல்லையா? கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு நல்ல பழம் இருக்கும்போது எதற்கு காயை தேட போகிறோம்? நல்ல நடைமுறை இருக்கும்போது கெட்ட நடைமுறை நமக்கு ஏன்? அன்பு தாய்மார்களே, நல்ல நடைமுறைகளை பேணி நடக்க வேண்டும். சம்பந்தப்புறங்கள் இருவருமே, பெண்ணை பெற்றெடுத்த சம்பந்தப்புறமும் ஆணை பெற்றெடுத்த சம்பந்தப்புறமும் இருவருமே பழங்களை விரும்பி வாழ வேண்டும். பழம்ட புரியுமா? சின்ன வயசுல நீங்க விளையாண்டு இருப்பீங்க, காய் பழம் அப்படின்னு. காய் ரெண்டு விரலில் வச்சுக்கிட்டு காய் வீடு பழம் வீடு அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. அது அழகான வாழ்க்கையினுடைய முன் உதாரணம். நம்ம வாழ்க்கை பழமிட்டு வாழ வேண்டும், காய் விட்டு ஒதுங்கி வாழக்கூடாது. அன்பு தாய்மார்களே, பிரச்சனைகள் இருக்கும், அதாவது சச்சரவுகள் இருக்கும், பலவிதமான மனக்கசப்புகள் இருக்கும். எல்லாத்தையும் மறந்து நல்ல நடவடிக்கையோடு வாழ்வது, இதை அல்லாஹ் விரும்புகிறான். இது இரண்டாவது ஒழுக்கம். இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ சம்பந்தப்புறங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் 6. ஒன்றாவது என்னமா? இஹ்திராம், கண்ணியமான நடைமுறை, அதாவது மாறுபட்ட குணங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வது. இரண்டாவது நல்ல நடைமுறை. மூணாவது அத்தாவுனு வல் முசாஅதா. மூணாவது விஷயம், சம்பந்தப்புறங்கள் ஒருத்தருக்கொருவர் உதவி ஒத்தாசை செய்து கொள்வது. அந்த சம்பந்தி கஷ்டப்படும் போது நாம கொடுத்து உதவுவது, நாம கஷ்டப்படும் போது அந்த சம்பந்தி கொடுத்து உதவுவது. இப்படி சம்பந்தப்புறங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை செய்து வாழ்வது, அது நல்ல ஒழுக்கங்களுடைய, நல்ல சம்பந்தப்புறத்தினுடைய அடையாளம் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. நல்ல ஒழுக்கம் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, சம்பந்தப்புறங்கள் பேசிக்கொண்டாலே பெரிய அதிசயம், அது சேர்ந்திருப்பது அதை விட அதிசயம். அது பிறகு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது. அன்பானவர்களே, ஷரியத்து நமக்கு சொல்லுகிறது, பிளவுபடக்கூடாது, பிரிஞ்சு போகக்கூடாது, சம்பந்தப்புறங்கள் ஒதுங்கக்கூடாது. சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது, உடனே மறந்து விட வேண்டும். உடனே மறப்பது மட்டுமல்லாமல் சம்பந்தப்புறங்கள் இருவருமே கஷ்டத்தின் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கணும், உதவி பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்து கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒருவருக்கு பாலமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய பக்குவம் உள்ளவராக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட சம்பந்தப்புறங்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. அன்பு தாய்மார்களே, அப்போ மூணாவது என்னமா? ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிறணும். நாலாவது எழுதி காட்டுவாங்க, அல் இஹ்திமாமு பி ஜவாலி கில்லிம் மினல் கல்பி பைனஹுமா. அல் இஹ்திமாமு நிச்சயமாக நாட்டம் கொள்வது, பி ஜவாலி கில்லிம் மினல் கல்பி, உள்ளத்தில் உள்ள கசடுகளை, உள்ளத்தில் உள்ள கபடுகளை, கபடமான எண்ணங்களை, தவறான எண்ணங்களை கலைந்தெறிய வேண்டும். பைனஹுமா, ரெண்டு பேருக்கும் இடையில. நிச்சயமாக சில சம்பந்தப்புறம் இப்படி இருப்போம், வெளிப்படையாக நல்லா பேசிக்கிடுவோம், வெளிப்படையாக நல்லா சிரித்து பேசிக்கிடுவோம், பார்த்தா அதிசயமாக இருக்கும். ஆனால் சம்பந்தப்புறங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி அவங்க நம்மளை திட்டுவாங்க, நாம் அவங்கள திட்டுவோம். அன்பு தாய்மார்களே, அவங்க கிடக்குறாங்க, நிச்சயமா அப்படி இப்படி அவங்கள பற்றி நாம திட்டுவோம், நம்மளை பற்றி அவங்க திட்டுவாங்க. நிச்சயமாக நமக்கு ஷரியத் சொல்லி காட்டுகிறது, கில் என்று சொன்னால் பேச்சொன்று எண்ணம் ஒன்று, அப்படி இல்லாமல் எண்ணமும் தெளிவாக இருக்க வேண்டும். எண்ணத்தில் கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது, எண்ணத்தில் தவறான எண்ணம் ஒளிந்திருக்கக்கூடாது. எண்ணத்தில் தவறான எண்ணத்தை ஒளித்து வைத்துக் கொண்டு வெளியில நான் அன்பு காட்டி பேசுவேன். அன்பு தாய்மார்களே, சம்பந்தப்புறங்களுடைய மதிப்பை இழக்க செய்துவிடும். அல்லாஹ்வுடைய பேர் அன்பை இது குலைத்து விடும். உள்ளத்தில் வெறுப்பு, வெளியில அன்பு. உள்ளத்தில் வெறுப்பு வச்சுக்கிட்டு வெளியில் அன்பா நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நிச்சயமாக கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன அடையாளம் சொன்னா, அதாவுன் சரீரா, உள்ளுக்குள்ள விரோதிகளாக இருப்பாங்க. நிச்சயமாக வெளிப்படையை பார்த்தா நண்பர்களாக இருப்பாங்க. வெளிப்படையான நண்பர்கள், உள்ளுக்குள்ள விரோதிகள். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியில் பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப அதாவது பக்குவத்தோட பாசத்தோடு பேசிக்கிடுவாங்க. அன்பு தாய்மார்களே, இப்படிப்பட்ட தவறான எண்ணம் உள்ளொன்றும் வெளியில் ஒன்றும், இந்த எண்ணத்தை நாம் என்ன செய்யக்கூடாதுமா, ஒருபோதும் நம்ம கடைபிடிக்க கூடாது. குறிப்பாக நம்ம சம்பந்தப்புறங்களுக்கு இடையில எல்லா நிலைகளிலும் இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம சம்பந்தப்புறங்களுக்கு இடையில யாரை பற்றியும் நிச்சயமாக எந்த விதமான தவறான எண்ணமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. நபி அல்லாஹ் கேட்க சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துஆவை கேட்டாங்க. லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நிச்சயமா யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே கபலத்தை உருவாக்கி விடாதே, உள்ளத்தால் மோசடி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே,
உள்ளத்தில் தவறான எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை வாழ வைத்து விடாத ரப்பே. நிச்சயமாக உள்ளத்தாலும் பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும். இன்ஷா முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். அப்போ சம்பந்தப்புறங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் 4வது, உள்ளத்தில் உள்ள கபடுகளை, உள்ளத்தில் உள்ள கசல்களை, உள்ளத்தில் உள்ள அழுக்கான எண்ணங்களை நாம் தூக்கி எரிந்துவிட்டு பரிசுத்தமான எண்ணங்களோடு உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 5வதாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அல் முஷாரகத்து ஃபில் முனாசபாத்தில் ஆயிலா. குடும்பத்தினுடைய வேலைகளில், குடும்பத்தில் உள்ள விசேஷங்களில், குடும்பத்தில் உள்ள சந்தோஷமான நிலைகளில், சுக துக்கங்களில் நாம் கூட்டாகி கொள்வது அது இயற்கையாக ஒன்று. சம்பந்தப்புறங்களுடைய குடும்பங்களில் போய் கலந்துக்கிறது இயற்கையான ஒரு பழக்கம். ஆனால் அந்த பழக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். சம்பந்தப்புறங்களில் ஏதாவது ஒரு விசேஷம், நிக்கா அல்லது என்னமா அந்த நிக்காவில் சந்தோஷமான விசேஷம் நடக்குது, அது சந்தோஷமாக போய் கலந்துக்கிறது. குடும்பத்தில் சம்பந்தப்படுத்துகிற குடும்பத்தில் ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு மவுத் அல்லது ஏதாவது ஒரு என்னமா நோய் நொடி, இப்போ என்ன செய்யறதுமா நமக்கு ஏற்பட்ட ஒரு துக்கம் மாதிரி அங்கே போய் கலந்துக்கிறது. நமது சம்பந்தப்படுத்தினுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அது நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டது மாதிரி துடிச்சு போய் அதில் போய் கலந்துக்கிறது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப தொடர்பான விஷயங்களில், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில், அது சுகமோ துக்கமோ, சுகத்திலும் துக்கத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டாகி கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து கொள்வது. நிச்சயமா முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இது எத்தனாவது ஒழுக்கம்மா? 5வது ஒழுக்கம். 6வது ஒழுக்கம் சொல்லுவாங்க தக்தீமுன் நஸாஹி வல் இர்ஷாத். சம்பந்தப்புறம் ஒரு தவறானதை செய்ய போகிறதா, ஒரு தவறானதை செய்வது போல் தெரிகிறதா, சம்பந்தப்புறங்கள் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோமா? இப்போ என்ன செய்யறதுமா? தக்தீமுன் நஸாஹி வல் இர்ஷாத். அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு என் சம்பந்தி சரியில்லை, என் சம்பந்தி அப்படி இருக்கிறாங்க, என் சம்பந்தி இப்படி இருக்கிறாங்க, என் சம்பந்தி குணம் சரியில்லை, என் சம்பந்தி ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நஸாயஹ், அவங்களுக்கு என்ன செய்யணுமா? முடிஞ்சால் நசீஹத் செய்யணும், நல்லதை எடுத்து சொல்லணும். ஏன்னா சம்பந்தி இது எதுக்கு, இந்த பிரச்சனை எதுக்கு, ஏன் இப்படி போய் வேலை செய்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது இந்த மாதிரி செஞ்சால் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கிடுவோம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நசீஹத் பண்ணணும். நிச்சயமாக பெண்ணை பெற்றெடுத்த சம்பந்தி தப்பு செஞ்சால் ஆணை பெற்றெடுத்த சம்பந்தப்புறம் நசீஹத் செய்யணும். ஆணை பெற்றெடுத்த சம்பந்தப்புறம் தப்பு செஞ்சால் பெண்ணை பெற்றெடுத்த சம்பந்தப்புறம் நசீஹத் செய்யணும். தக்தீமுன் நஸாஹி வல் இர்ஷாத். சரியான வழி என்ன என்பதை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக ஷரியத் நமக்கு சொல்லுகிறது. அன்பு தாய்மாரிலே, வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது, ருசித்து வாழ வேண்டிய வாழ்க்கை, ரசனையோடு வாழ வேண்டிய வாழ்க்கை. நிறைய சம்பந்தப்புறங்கள் வாழ தெரியலை, ரசிக்க தெரியலை, ரசனையோடு வாழ விட தெரியலை பிள்ளைகளை. நாமளும் வாழ தெரியலை, நமது பிள்ளைகளை வைத்தும் வாழ வைக்க தெரியலை. அன்பானவர்களே, நிறைய பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுவது உண்டு. அம்மா சொல்ல கேட்டுட்டு என் புருஷன் அடிக்கிறான், அம்மா சொல்ல கேட்டுட்டு என் புருஷன் தொந்தரவு பண்ணுறான், நான் என்ன பண்ண. அன்பு தாய்மார்களே, நிறைய கணவன்மார்கள் நிச்சயமாக வருத்தப்படுவது உண்டு. தான் அம்மா தான் சொல்ல கேட்டு மனைவி கட்டுப்பட்டு நடக்க மாட்டுறான், அங்கே மனைவி சரியாக நடக்க மாட்டுறான். அன்பு தாய்மார்களே, 2 பேர்கிட்டையுமே குறை இருக்கக்கூடாது. தாய் தந்தையினுடைய கெட்ட வழிகாட்டுதலினால், தாய் தந்தையினுடைய கெட்ட வழிகாட்டுதலின் மூலமாக, தாய் தந்தையினுடைய கெட்ட வழிகாட்டுதலின் மூலமாக பிள்ளைகளை தவறு செய்ய வைத்து விடக்கூடாது. என்னடா நீ பொண்டாட்டின்னு கிடக்கிற, பிடிச்சி அடிச்சு வெல்லுடா. தன் கண் முன்னால் பெண் மருமகளை அடிப்படை பார்த்து மாமியார் ரசிக்கிறார். அதே மாதிரி தன் கண் முன்னால் மருமகனை எதிர்த்து பேசுவதை பார்த்து நிச்சயமாக அங்கே பெண்ணுடைய அம்மா ரசிக்கிறாள். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை மீறுகிறோம், அல்லாஹுடைய சொல்லை மீறுகிறோம், அல்லாஹுடைய படைப்பை மீறுகிறோம். அன்பு தாய்மார்களே, அப்போ ஷரியத் சொல்லுகிறது தக்தீமுன் நஸாஹி வல் இர்ஷாத். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதை ஏவி, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி, அம்மா இது பரவாயில்லம்மா, உன்னை திட்டுறாங்களா, மாமியார் திட்டுறாங்களா, நீ ஒன்றும் வெறுத்துறாத, அவங்க திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவான். எனவே நீ கவலைப்படாத, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். நீ கண்ணியமாகவே இரு, நீ கட்டுப்பட்டே இரு, எடுத்து வந்துடாத, நிச்சயமாக நீ கண்ணியமாகவே வாழ்ந்து பழு என்று நஸீஹத் பண்ணணும், வழிகாட்டணும். அந்த கணவன் மனைவி தன்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக மாமியார் தப்பு, அதாவது மாமியார் கொடுமைப்படுத்துகிறாளா, மாமனார் கொடுமைப்படுத்துகிறாங்களா, நீ தூக்கி போட்டு வா அப்படின்னு ஒரு தாய் சொன்னார், ஒரு தந்தை சொன்னால் கஷ்டப்படுவது யார்? அன்பு தாய்மார்களே, எனவே 6வது ஒரு கடமையாக நமக்கு சொல்லும் ஷரியத் தக்தீமுன் நஸாஹி வல் இர்ஷாத். நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு, மாப்பிள்ளை பெண்ணுக்கு, பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நஸீஹத்தை முற்படுத்த வேண்டும், நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எடுத்து சொன்னால் புரிய மாட்டாங்களா, யார் எடுத்து சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள வச்சு சொல்ல வைப்பது.
அன்பு தாய்மார்களே, குல் இஸ்லாஹும் லஹும் ஃபீஹா கைர், நிச்சயமாக குல் இஸ்லாஹும் லஹும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமான உபதேசங்கள் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகளை விளக்கி பிரச்சனைகளை சரி செய்து நிச்சயமாக அதாவது இருவருமே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழ்வது இதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுவான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரும், சச்சரவுகள் வரும். அப்படி சச்சரவுகள் வரக்கூடிய நேரத்தில் நல்லதை விரும்பக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இருவரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணணும். என்னமா அல்லாஹ் சொல்லுவான், நல்லதை விரும்பக்கூடியவர்கள் ஒன்று சேரணும். நிச்சயமாக ரெண்டு பேரும் பிரியணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்தில் ஈடுபட்டா கண்டிப்பாக பிரிவு தான் ஏற்படும். அவன் கணவனும் மனைவியும் ஒன்று சேரணுங்கிற அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒருத்தட்ட பேசி ரெண்டு பேரையும் இணைச்சி வைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்களாக சேர்ந்து என்ன செய்யணும், பேசணும். அப்படி பேசியும் எனக்கு மறலையா, இப்போ என்ன செய்யுங்க, தஸ்ரீஹும் பி இஹ்சான், அதுக்கு அல்லாஹ் வழிவகுக்கிறான். அன்பு தாய், அது தனி ஒரு பாடம். நிச்சயமாக அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நசியத்தை முற்படுத்தணும், நசியத்தை கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், வழிகாட்டுதலை கேட்கணும். இது சம்பந்தப்பொருங்களுடைய 6வது கடமை என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னி ஒஹிப்பு அஹ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லி, என்னுடைய சம்பந்தப்புறமாகிய நபியினுடைய குடும்பத்தை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரொம்ப அந்யோன்யமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, ஒரு சகோதரர், ஒரு நண்பர் கேட்டாங்க, என்னங்க அபூபக்கர், நீங்கள் இவ்வளவு பெரிய சஹாபி, இவ்வளவு சின்ன பிள்ளைகளை போய் தூக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இது என் சம்பந்தப்புறத்தினுடைய பிள்ளை, இது என் சம்பந்தப்புறத்தினுடைய பேத்தி, அதாவது மகள். இது என் சம்பந்தப்புற குடும்பத்தை கட்டுப்பட்டது. என் சம்பந்தப்புற குடும்பத்தில் உள்ளவர்களை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? நிச்சயமாக மின் அஹ்லி, என் குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன். யார் சொன்னதுமா? அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க, என் சம்பந்தப்புற வீட்டுடைய சொந்தத்தை, என் சம்பந்தப்புறத்தை நிச்சயமாக என் குடும்பத்தை விட, என்னுடைய உறவுகளை விட நான் அவர்களை நேசிக்கிறேன். ஏன் சொன்னால், அதாவது அவங்க தான் வலி அன்னஹு ஷிஹ்ருன் வலி அன்னஹு நபியுன். ஏன் சொன்னால், ஒரு பக்கம் அவங்க நபியினுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் சம்பந்தப்புற சொந்தத்தினுடைய விஷயமாக அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு பக்கம் நபியினுடைய குடும்பத்தை நேசிக்கும்படியும் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எனவே எனக்கு இதில் 2 நன்மை கிடைக்குது. நபியினுடைய குடும்பத்தை நேசிப்பதினால் நபியினுடைய குடும்பத்தை நேசித்த நன்மையும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் என் மகள் ஆயிஷாவை என் நபிக்கு நான் அதாவது மனைவியாக கொடுத்திருக்கிறேன். என் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் என்னுடைய மருமகன் அந்தஸ்தில் வர்றாங்க. எனவே என் மருமகனாகிய, ஒரு பக்கம் நபி, ஒருபோது அவங்க மருமகன்கிற வார்த்தை சொன்னதில்லை, நான் பாடத்துக்காக சொல்கிறேன். அன்பு தாய்மார்களே, ஒரு பக்கம் நபி, இன்னொரு பக்கம் மருமகன்கிற இடத்துக்கு வருகிறார். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மருமகன்கிற அடிப்படையில் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்தினருக்கு நான் நல்லது செய்வதை, என் குடும்பத்தினருக்கு நல்லது செய்வதை விட அதிகமாக விரும்புகிறேன்னு சொன்னாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு தாய்மார்களே, இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னக்கும் சதுஃப்தஹுன மிஸ்ர், ஒரு நேரம் வரும் மிஸ்ர் நாட்டை, எகிப்து நாட்டை இஸ்லாமியர்களாக நீங்கள் கைப்பற்றுவீங்க. ஃபஅஹ்சினு இலா அஹ்லிஹா, அந்த எகிப்தில் உள்ளவர்கள், மிஸ்ர் நாட்டில் உள்ளவர்களிடம் நீங்கள் நல்லா நடந்துக்கங்க. ஏன்னு சொன்னால் ஃபைன் அதாவது அந்த இடத்துல, அந்த மிஸ்ர் நாட்டில் லிம்மத்துன் வ ஷுஹ்ருன், ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு சம்பந்தப்புறங்கள் இருக்கிறது. எகிப்து நாட்டில் இருந்து பல பேர் நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, மருமகள்களாக வந்திருக்கிறாங்க. சம்பந்தப்புறங்கள் அங்கே அதிகமாக இருக்குது, சம்பந்தப்புற சொந்தங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. எனவே அப்படி ஒரு வேலை வெட்டி கிடைத்து விட்டால் என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கங்க என்று சொன்னாங்க. சம்பந்தப்புறங்கள் வாழக்கூடிய ஊருக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு சொன்னாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம சொந்தம் இருக்கிற ஊருக்கு நல்லது செய்வதோடு சம்பந்தப்புறம் இருக்கிற ஊருக்கும் நல்லது செய்யணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கடமை என்று பாருங்கள். ஒரு நாள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடித்த புதுசு, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடித்த அந்த நேரம் அவங்க ஒரு போரில் கைதாகி வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. திருமணம் முடித்த நேரத்தில் அவங்க குடும்பத்தை சேர்ந்த 100 பேரும் கைதியாகி இருக்கிறாங்க. யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கம்மா? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 100 நபர்கள் அந்த கைதாகி வந்திருக்கிறாங்க. அந்த படையில் ஒரு போரில், அந்த போரில் எதிரிப்படை தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த தோல்வி அடைஞ்சதில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் கைதாகி வர்றாங்க.
இப்போ கைதாகி வந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அறிவாற்றல், அவங்களுடைய அழகுத்தன்மை, அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் இதையெல்லாம் கேள்விப்பட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நான் கட்டிக்கிறேன் இந்த பெண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, நம்ம யாரும் கட்டிக்கிறதை விட நபி கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும், ஸல்லல்லாஹு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும். அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு சொல்லலாம் எல்லாரோட விருப்பப்படி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கட்டிக்கிட்டாங்க, திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், அத்தா வழி சொந்தம், இப்படி நிறைய சொந்தங்கள் 100 பேர் கைதாகி வந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் விரும்புனா அந்த 100 பேரையுமே என்ன செஞ்சிருங்க, கொஞ்சம் விடுதலை பண்ணிடுங்க. ஏன்னு சொன்னால் என்னோட சம்பந்திகளாக மாறிட்டாங்க, என்னோட சம்பந்தப்புறமாக மாறிட்டாங்க. சம்பந்தப்புறங்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிறணும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனவே அவங்கள கைதாகி வேதனைப்படுத்த வேண்டாம், அவங்களையும் விடுதலை செஞ்சிருங்க என்பதாக சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, சரித்திரம் சொல்லும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மூலமாக அவங்க குடும்பத்தை சேர்ந்த பல பேர் 100 பேர் சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு பலனை பெற்றாங்க, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி சம்பந்தப்புறங்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போன்றே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேருக்குமே ரெண்டு பேருமே பெரிய ஆள்களாகிட்டாங்க, ரொம்ப பெரிய ஆள்களாக இளந்தாரிகளாக இருக்கிறாங்க, அரசாங்க பொறுப்பில் இருக்கிறாங்க. அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 பேருக்குமே கணிசமான ஒரு கண்ணியமான ஒரு பிரதிபலிப்பை, ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்தாங்க. சொல்லுவாங்க, என்னுடைய சம்பந்தப்போகிற சொந்தம் இது, என் மகள், அதாவது என்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய மகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கிறேன். சம்பந்தப்புறம் சொந்தம் என்பதனால ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் நான் தனி கவனத்தோடு நடந்து கொள்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு ரொம்ப பெரிய பெருமிதத்தோடு சொல்லுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, சம்பந்தப்புறங்களை பாதுகாத்துக் கொள்வது, அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்வது இது நம்மளுடைய கடமை என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி நாம் ஒருத்தருக்கு என்ன செய்யணுமா, சம்பந்தப்புறங்கள் இருவருமே ஒருவரை பாராட்டி ஒருவருடைய குடும்பத்தினரோடு அன்பாக, இணக்கமாக, பாசமாக, கண்டிப்பாக ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாமெல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில வீட்டில் பார்த்துருப்பீங்க, மகள் வீட்டு பிள்ளைகிட்ட ரொம்ப அன்பாக இருப்போம், மகன் வீட்டு பிள்ளைகிட்ட கொஞ்சம் அன்பு கம்மியாக இருக்கும். மக வீட்டு பிள்ளை ரொம்ப அன்பு அதிகம், மகை வீட்டு பிள்ளை கொஞ்சம் அன்பு கம்மி. ஏம்மா, என்ன காரணம்மா சொல்லுங்களேம்மா? மகனுடைய பிள்ளைகளை ஏன் கொஞ்சம் அன்பு கம்மியாக வைக்கிறீங்க? சில இல்லை மாஷா அல்லா, யாரும் கோச்சுக்கிறவனா ஒரு சில குடும்பத்தினரை தவிர. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ என்னம்மா, மகன் வீட்டு பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசம் அதிகம், பாசம் அதாவது மகன் வீட்டு பிள்ளைகிட்ட பாசம் கம்மி, ஆனால் நம்ம மகளுடைய பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசம் அதிகம். பிள்ளைகளும் பாருங்களேன், நன்னிமா வீடுன்னு ரொம்ப பாசம் ஒட்டிக்கிறங்க, அத்தம்மா வீடுன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை ஏன் நான் நீங்கள் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளை மேலே நீங்கள் அதிகமாக பாசம் காட்டுவீங்க, ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளை, அதாவது பிள்ளை மேலே, உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அதிகமான பாசம் இருக்கும். ஆனால் உங்களுடைய மகன் வீட்டு பிள்ளை மேலே, உங்களுடைய மருமக மேலே பாசம் கொஞ்சம் கம்மி தான். என்னதான் நீங்கள் பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட மனசுக்குள்ளே கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கும். அந்த குறைவான எண்ணம் இருக்குதே அந்த பேத்திகள் மேலேயும் அந்த பேரப்பிள்ளைகள் மேலேயும் இல்லை. மாஷா அல்லாமா, சில பேர் அப்படி இல்லை, அல்லாஹ் கோச்சுக்கிற வேணாம். சில பேர் அல்ஹம்துலில்லாஹ், சில அத்தம்மாக்கள், சில ஐயாக்கள் இங்கே ஐயாவில் உட்காந்துருக்கிறாங்க, நானும் கண் கொண்டு பார்க்குறேன். அன்பு தாய்மார்களே, இப்போ சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் மகன் வீட்டு பிள்ளை மேலே அளவு கடந்த பாசம், அளவு கடந்த பிரியம், மகளுடைய பிள்ளைகளை விட மகனுடைய பிள்ளை மேலே அவ்வளவு பிரியம், மருமகளில் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. உங்களை நான் ஒருபோதும் குறை சொல்லலை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்கள் அன்பிலையும் பாசத்திலையும் இன்னும் அதிகத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள், இப்போ மகள் வீட்டு பிள்ளைகள் மேலே பாசம் கம்மியாவதற்கு காரணம் என்ன? உங்கள் மகன் பெற்றெடுத்தது தானே, உங்கள் மகனுக்கு பிறந்த பிள்ளைகள் தானே. ஏன் அந்த பாசத்தில் கம்மி, பாசத்தில் ஏன் வித்தியாசம்? நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளை மேலே பாசம் அதிகம், வந்த பிள்ளை மேலே பாசம் கம்மி. ஏன் இது ஏன்? அப்போ சம்பந்தப்புற இந்த கோபம், சம்பந்தப்புற வெறுப்பு, சம்பந்தப்புறத்தினுடைய வந்தவதானே என்பதாக ஒரு எண்ணம்
அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு நம்ம மாறு செஞ்சிருவோம், அல்லாஹ்வுடைய நியதியை நம்ம புறக்கணிச்சிருவோம், அல்லாஹ்வுடைய பாசத்தை நாம் என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். வந்த மருமகள்களை அல்லது நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன்களை நாம் அந்தஸ்து கம்மியாக நடத்தினால், அந்தஸ்தில் குறைவாக நடத்தினால் கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிறோம். சொந்த பந்தங்கள், குறிப்பாக இந்த சம்பந்தப்புற சொந்தங்கள் ஒருவரை வெறுத்து வாழ்ந்துவிடக்கூடாது, ஒருவரை நேசித்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்கிறது, ஷரியத் சொல்கிறது. கணவன் சம்பந்தப்புறம்ங்கிற அடிப்படையில் ஒரு மனைவியை பெற்ற கணவன் அவன் என்ன செய்யணுமா, யாராட்ட நல்லா நடந்துக்கிறனோ மனைவியினுடைய சகோதரி பேர் என்னம்மா, கணவனுக்கு மனைவியினுடைய சகோதரிக்கு பேர் நம்ம கொழுந்தியான்னு சொல்லுவாங்க. கொழுந்தியாட்ட பாசமாக இருக்கணும். பொதுவாக கொழுந்தியாமார்கள்ட்ட பாசமாக இருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த கொழுந்தியாவை திருமணம் முடித்து சகலன்னு சொல்லுவாங்க. கொழுந்தியாவுடைய மாப்பிள்ளை அவங்கள்ட்டையும் நல்ல முறையில் கண்ணியமாக நடந்துக்கிறணும். கொழுந்தியாவுடைய மாப்பிள்ளை, மச்சானுடைய மனைவி, மாமனார், மாமியார், இன்னும் இந்த இவர்களுடைய குடும்பம். அப்போ மனைவி வீட்டு குடும்பத்தினர்கிட்ட சரியாக நடந்துக்கிறனும் கணவன், ஒரு ஆண். அப்போ உங்கள் பையன் அவங்க மனைவிட்ட நல்லா நடந்துக்கிறான், அவங்க மனைவியோட குடும்பத்தினர்கிட்ட நல்லா நடந்துக்கிறான். உங்கள் பையன் மாமியா மேலே நண்பா நடந்துக்கிறான், மாமனார் மேலே அன்பாக இருக்கிறான், மாமனார் மாமியாவை மதித்து அவங்க பையன் உங்கள் மருமகளுடைய வீட்டினர்கிட்ட அன்பாக இருக்கிறான், பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கங்க. இந்த அன்பை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த அன்பை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த அன்பை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த அன்பை கொடுத்தவன் அல்லாஹ். இந்த அன்பை முறிப்பதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது, முயற்சி பண்ணிடக்கூடாது. எந்த மாமியா, எந்த கணவனை ஆணை பெற்றெடுத்த தாய் நிச்சயமாக இந்த அன்பை முறிப்பதற்கு முயற்சி செய்வாங்களோ அவங்களுடைய மரணத்திற்குள்ள மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு அவங்க மரணமாவாங்க என்பதை உலமாக்கள் நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே எங்கேயோ இருந்து வந்தவள் மருமகள், அவள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறணும். அவள் விஷயத்தில் நாம் பாதகமானது தூண்டக்கூடாது. அதாவது மகன் வெளியில் போயிட்டு வர்றான், வந்தவன்ட்ட அவள் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறா, யார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் அது பண்ணுறா இது பண்ணுறா, குறைய சொல்லக்கூடாது. எப்போவுமே நிறைய பேச மாட்டோம். நம்ம மகன்கிட்ட நம்மளுடைய மருமகளை பற்றி சொல்வதெல்லாம் குறையாத்து சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மாமனார் மாமியாக்களாக மாறுங்க. மகன்கிட்ட உங்கள் மருமகளை பற்றி நிறைவாக பேசி பாருங்கள், நிறைவாக பேசி பாருங்க. அங்கே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி மனைவி, ஒரு பெண் ஒருவனை திருமணம் முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி அந்த பெண் யாராட்ட நல்லா நடந்துக்கிறணும் சொல்லுவாங்க. கொழுந்தன் கணவனோட பிறந்தவன் அந்த கொழுந்தனுடைய மனைவி, அதே மாதிரி நாத்தனாருடைய புருஷன், அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள், மாமனார் மாமியா அந்த குடும்பம், இவங்க எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்கிறணும், இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். இப்படி மருமகளும் சரியாக, பெண்ணும் கரெக்டாக நடக்கணும், ஆணும் கரெக்டாக நடக்கணும். இப்படி ஆணும் பெண்ணும் கரெக்டாக நடந்து ஆணை பெற்றெடுத்த குடும்பமும் பெண்ணை பெற்றெடுத்த குடும்பமும் இரு குடும்பமுமே நிச்சயமாக முசாஹரா என்ற அடிப்படையில், அரபியில் சம்மந்தப்படுறதுக்கு முசாஹரான்னு சொல்லுவாங்க. அரபியில் என்ன பேருமா, முசாஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு பேருமே, ஒரு ஆண் ஒரு பெண், கணவன் மனைவி இருவருமே தன் குடும்பங்களை பாதுகாத்து, கணவன் தன் குடும்பத்தையும் மனைவி குடும்பத்தையும், மனைவி தன் குடும்பத்தையும் கணவன் குடும்பத்தையும் நேசித்து ரெண்டு பேருடைய அன்புக்கும் காரணமாகி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கும் என்பதை நமக்கெல்லாம் சரியாக சொல்லி காட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மா அக்ரமஹுன்ன இல்லா கரீம், பெண்களை மதித்து வாழக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள் தான். மா அஹானஹுன்ன இல்லா லஈம், பெண்களை அழித்து துன்புறுத்தி அவர்களை கண்கலங்க வைத்து பெண்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்கள் லஈம், அவர்கள் மிக கெட்டவர்கள், பழிப்பிற்குரியவர்கள், நரகவாசிகள், மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரியவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, மகள்கள்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் மருமகள்கள்கிட்ட நிச்சயம் நல்ல முறையில் நடந்துக்கங்க என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். அன்பு தாய்மார்களே, கால இப்னு ஹுமாம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, எம்பகிலி ஜௌஜி அயதனலி ஜௌஜத்திஹி, நிச்சயமாக கணவன் மனைவிக்கு அனுமதிக்க வேண்டும். என்ன அனுமதிக்கணும்னா, ஃபி ஜியாரத்தி வாலிதைஹா, அவங்க அம்மா அத்தா வீட்டுக்கு போயிட்டு வா, அவங்க அம்மா அத்தாவை சந்திக்குவதற்கு அனுமதி கொடுப்பது கணவனுடைய கடமை. அதே போல் அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியன்,
எப்போ கல்யாணம் முடிஞ்சோ சில வீட்டில் சொல்லுவாங்க, அம்மாட்ட பேசக்கூடாது, அத்தாட்ட பேசக்கூடாது, உங்கள் அக்கா தங்கச்சிட்டு போய் வரக்கூடாது, நீங்கள் தான் இருக்கணும், யார்கிட்டையும் அதிகமாக ஃபோன் பேசக்கூடாது, அதிகமாக போய் வரக்கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாது, நீயும் அங்கே போகக்கூடாது. அன்பு தாய்மார்களே, இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து அவங்க பேர் என்னம்மா இப்னுல் ஹுமாம் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லி காட்டுவாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அனுமதிக்க வேண்டும், பெற்றோர்களை சந்திப்பதற்கு, சொந்த பந்தங்களை சந்திப்பதற்கு, அக்கா தங்கச்சியை சந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, ஷரியத் சொல்லி காட்டுகிறது. இதே மாதிரி மனைவி தன்னுடைய கணவன் அக்கா தங்கச்சிக்கு உதவி செய்வது, தன்னுடைய கணவன் தன் குடும்பத்தினருக்கு உதவி செய்வது, தன்னுடைய கணவன் அதாவது அவனுடைய சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வது, இதை மனைவி அன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல உதவி செய்யுங்க, தங்கச்சிக்கு தானே, உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் அக்கா தானே, உங்கள் அண்ணன் தானே, உங்கள் தம்பி தானே. ஒருபோதும் உங்களுடைய கணவன்மார்கள் உதவி செய்வதை நீங்கள் நிறுத்திடக்கூடாது, நீங்கள் தடையாகிடக்கூடாது. உங்களுடைய விஷயங்களில் அவங்களும் தாராளமாக நடந்துக்கணும், அவங்க விஷயத்தில் நீங்களும் தாராளமாக நடக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். நிச்சயமாக சொந்தம் என்பது ரஹ்முன்னு சொன்னால் ரெண்டு சொந்தத்தையும் சொல்லுவாங்க. கணவன் வீட்டு சொந்தம், பெண் வீட்டு சொந்தம், ரெண்டு சொந்தமுமே அரிசோட தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அது தக்கூறு அரிசியில் தொங்கிக் கொண்டு அல்லாட்ட சொல்லுகிறது, மண் வசலனை வசலகுல்லா. சொந்தமாக எங்கிட்ட யார் நல்லா நடந்துக்கிட்டாங்களோ யாருலா அவங்ககிட்ட நீயும் நல்லா நடந்துக்கோ. அமன் கத்தானி எங்களை முறித்து வாழ்ந்தால், சொந்தங்கள் முறித்து வாழ்ந்தால், யார் சொந்தங்களை வெட்டி வாழ்கிறாங்களோ யாருலா உன் ரஹ்மத்தை விட்டும் அவர்களையும் முறித்து விடு என்பதாக அந்த சொந்தம் அல்லாட்ட துவா செய்தான். இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார் முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நாம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இஃபு அம்மன் லலமக. ஒரு சொந்தம் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்தால் அதை மறந்து விடுங்க, மன்னிச்சிடுங்க. வசில் மண் கத்தழக்க, உங்களை வேண்டாம் என்று துண்டித்து போவர்களை சேர்ந்து வாழுங்க. வஹ்சின் இலா மன் அஸா இலை, உங்களை திட்டுபவர்களிடம், உங்களுக்கு நோய் தரக்கூடியவர்களிடம், உங்களுக்கு துன்பம் தரக்கூடியவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த சம்பந்தமாக வாய்ப்புள்ளவர் சொல்வேன். பல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எதை கேட்குறோமோ, எதை நம்ம பயான் மூலமாக கேட்குறோமோ அந்த பயான்களை சரியாக கேட்டு அதன்படி வாழ்ந்து, குறிப்பாக சொந்தங்களை நாம் பேணி வாழ்ந்து, சொந்தங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து, குறிப்பாக சம்பந்தப்புறங்களை நாம் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக பாசமைத்து, நம்முடைய மருமகன்களை நாம் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அவங்கள் குடும்பத்தினரையும் அல்லாஹ்வுக்காக நேசித்து சிறப்பாக வாழ, சிறப்பான வெற்றி பெற இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் எல்லோருடைய குடும்பத்தினரும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வார் என துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கேள்வி நாளைக்கு சொல்கிறோமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்